நீங்கள் அநேக பாவங்கள் செய்யலாங்க. இப்போது உதாரணத்துக்கு சொன்னோன்னா, அடுத்தவங்களை பற்றி புறங்கூறுகிறோம் பார்த்தீங்களா, பின்னாடி பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதுவே ஒரு பெரிய பாவம் தான். கண்களால் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில பாவமான காரியங்கள்லாம் அதுவும் ஒரு பாவம் தான். அந்த மாதிரி நிறைய பாவங்கள் இருக்குங்க இந்த உலகத்தில். அது மட்டும் இல்லாமல் வெளிப்படையாக செய்யக்கூடிய அந்த பாவங்கள்னு பார்க்கும்போது, மதுபானம் அருந்துதல், இந்த கஞ்சா, இந்த மாதிரி போதை வஸ்துக்கள், விபச்சாரம், இந்த அநேக ரகசியமான பாவங்கள்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி அநேக பாவங்கள்லாம் செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் என்ன தெரியுங்களா, சந்தோஷம் இருக்காதுங்க. ஒரு நாளும் சந்தோஷமே இருக்காது. நிம்மதியெல்லாம் நம்ம இழந்து போய் உங்களுடைய பாவங்கள் பெருக பெருக உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது, ஒரு பய உணர்ச்சி இருக்கும். நம்ம எதை பார்த்தாலும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்ககிட்ட எந்த பாவமும் இல்லை, நீங்கள் எதுவுமே வெளிப்படையாக இருக்கீங்க, எந்த ஒரு தப்பும் நீங்கள் செய்யலன்னும் போது நீங்கள் தைரியமாக நின்று பேசுவீங்க, தைரியமாக இதில் வருவீங்க. ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்குள்ளே இருக்கவே இருக்காது. ஆனால் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது நம்ம பாவம் செஞ்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாவங்கள் மூலமாக நமக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட. அந்த குற்ற உணர்வுனால நம்ம கண்ணுக்கு நேராக நின்று பார்க்க மாட்டோம், நின்று பேச மாட்டோம். அப்போது ஒரு பயம் வந்துடும், ஒரு பீதி, நம்மளே அறியாமல் ஒரு திகில் மாதிரி இருக்கும். நம்ம எங்கே மாட்டிக்க போகிறோம், நம்ம பேர் கெட்டு போயிட போகுது, அந்த ஒரு எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருங்க. இப்போது இந்த பாவங்களானது சிறுக சிறுக தான் வருமே தவிர பெரிய பாவமாக ஒரே நாளில் செஞ்சிடறாங்கன்றது கிடையாது. சிறுக சிறுக அந்த பாவங்கள் சேர ஆரம்பிக்கும். வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு, பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். அது எப்படிங்க, பாவம் பண்ணால் செத்துருவாங்களாங்க, மறுநாள் செத்துருவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லைங்க, அப்படி கிடையாது. பாவம் நாளுக்கு நாள் நம்ம சிறுக சிறுக பாவம் செஞ்சுட்டே இருக்கிறோம். அது கொஞ்ச நாள் ஆக ஆக பெருக 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 கொஞ்ச நாள் ஆக 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 அது ஒரு அதிகமான அளவு ஆக ஆக அந்த பாவங்கள் பெருத்து போய், அதாவது வேதத்தில் என்ன போட்டிருக்குன்னா, அது கர்ப்பம் தரித்து, அந்த பாவங்கள் பெருகி கர்ப்பம் தரித்து அது பெருகி அந்த பாவத்தின் சம்பளம் மரணமாக மாறப்படுகிறது அப்படின்று வேதத்தில் போட்டிருக்குங்க. அப்போது நம்ம செய்யக்கூடிய அந்த பாவங்கள் நம்ம விளையாட்டாக தான் நம்ம செய்கிறோம். ஒரு ஃப்ரெண்டு நம்மளை கூப்பிட்டு போகிறாரு, வா மச்சான் இன்னைக்கு போய் கொஞ்சம் சரக்கு அடிச்சுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தோல் மேலே கை பண்ணு, வா மச்சான் இழுத்துன்னு போகிறாப்புல. இல்லைடா, எனக்கு அந்த பழக்கம் கிடையாது, இல்லை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாப்புல. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இன்னைக்கு ஒரு நாள் தானே, யாரும் நம்மளை பார்க்கல, அப்பா பார்க்கல, அம்மா பார்க்கல, யாருமே நம்மளை பார்க்கலன்னு சொல்லி அந்த தப்பு பண்ணிடுறாங்க, குடிச்சிட்டு வந்துடுறாங்க. ஆனால் மறுநாள் அந்த குடித்த அந்த எண்ணங்களானது மறுநாளும் அவனை தவறு செய்ய எண்ணங்கள் தூண்ட ஆரம்பிக்கும் போது மறுநாள் அந்த தவறை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி தாங்க ஒரு விஷயமும் தவறுகள் நம்மளை அறியாமல் இது தப்பு இல்லை நமக்கு நானே சமாதானம் பண்ணிக்கலாம், நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஆனால் தப்பு தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. எதுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேங்க, எனக்கு ஏங்க அந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லைங்க, அந்த வாழ்க்கையை வேணாங்க அப்படின்னு சொல்கிற படிக்கு இந்த வாழ்க்கை நம்ம வாழ்கிறோன்னா அது காரணம் என்ன தெரியுங்களா, நம்ம செய்கிற தவறுகள் தாங்க, நம்ம செய்கிற பாவங்கள் தான். அந்த பாவத்தை மட்டும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு ஒன்றும் இல்லை, ஒருத்தர் மனசு துன்பப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேதனையோட கண்ணீரோட இவரால் நான் இன்னைக்கு இவ்வளோ துன்பப்படுறேன், அவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, நான் இவ்வளோ வேதனைப்படுறேன், இதுக்கெல்லாம் காரணம் யார், நான் இன்னைக்கு படுற கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் யார், அவர் தான் அப்படின்னு சொல்லி உங்களை சுட்டி காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மிகப்பெரிய ஒரு பாவம், ஒரு சாபம். அப்போது இந்த சாபங்கள் எல்லாம் பெருகி பெருகி மனுஷனுக்கு நாளடைவில் அந்த பாவமாக மாறி பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்ற மாதிரி அதுதாங்க நம்ம வாழ்க்கையில் நிம்மதியை இழக்க வச்சிருது. இது என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட போயிடல, நம்மளுடைய பிள்ளைகளை தாக்குது, நம்ம பிள்ளைகளுக்கு அப்புறம் பேர பிள்ளைகள், அப்போ மாதிரி சந்ததியே தாக்குது. மிகப்பெரிய பாவங்கள் செய்திருந்தோம்னா அந்த சந்ததியே தாக்குது. இதுதான். அப்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த பாவத்துக்கு வழியே இல்லையா, எனக்கு முடிஞ்சு போச்சா வாழ்க்கை, இதுக்கப்புறம் வேறு வழியே இல்லையா நீங்கள் கேட்குறது எனக்கு தோணுது. ஆனால் இது கண்டிப்பாக வழி இருக்குங்க, வழி இல்லாமலாம் இல்லை. இப்போ நாங்கள் நின்றுட்டு பேசுகிறோம் பார்த்தீங்களா, நாங்கள் இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்களா, நாங்கள் எல்லாருமே ஒரு வகையில் பாவங்கள் அப்படின்றது செய்கிறது ஒரு மனுஷனுக்கும் சகஜம். பாவம் செய்யாமல் யாருமே இல்லை, சகஜம்தான். நாங்களும் ஆரம்பத்தில் பாவங்கள் தவறுகள் செய்திருப்போம். ஆனால் அதே பாவத்திலே இருக்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு சேத்துல நம்ம விழுந்து கிடக்கிறோன்னா தான் தவறு. சேத்துல நான் தெரியாமல் விழுந்துட்டேன், ஆனால் நான் எழுந்து குளித்து சுத்தமாயிட்டேன் இப்போது அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது, இல்லை நான் சேத்துலேயே விழுந்து கிடக்கிறேன்னு சொல்கிறது எப்படி இருக்குது. அது மாதிரி தாங்க, நம்ம பாவத்திலேயே விழுந்து கிடந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நிம்மதி இழந்துருவோம், குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் எல்லாமே போயிடும். இதுக்கு என்ன வழிங்க, நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க, எல்லாமே கேட்குது, புரியுதுங்க.
ஆனா வழிதான் இதுக்கு என்ன, இந்த பாவத்துக்கு வழியே இல்லையா, நாங்க என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வழி கண்டிப்பா இருக்குங்க, இல்லாமலாம் இல்லை. அதுல வேதத்துல என்ன போட்டிருக்குன்னா, தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்படின்னா என்ன, நம்ம செய்த பாவத்தை அறிக்கையிட்டணும். யார்கிட்ட அறிக்கையிடணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட அறிக்கையிடணும். எதனால இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம அறிக்கையிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்காக நாம் செய்த பாவத்துக்காக கிருபாதார பலியாக அவரு அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையில மரித்தாருங்க. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மரண வேதனை துன்பம் அவஸ்தப்பட்டாரு. உடல்ல ஒரு சொட்டு ரத்தம் கிடையாது. அவர் இறக்கும் போது எல்லா ரத்தத்தையும் சிந்தி இறக்கும் தருவாயில கூட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, இதாவே இவர்கள் அறியாமல் செய்கிற பிழைகளை மன்னியும் அப்படின்னு தான் சொன்னாரு. அதனால நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த அந்த பாவத்தை எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு ஏத்துக்கின பிறகு நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், ஒரு ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டார். அடிக்கப்பட்டு மரித்து 3வது நாள் உயிரோடு வந்தாருங்க. அப்போ ஆண்டவர் நம்ம ஏத்துக்கினாருன்னும் போது இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, உங்க கூட பிறந்தவங்க யாராவது உங்க பாவத்தை ஏத்துக்கிறாங்களான்னு கேட்டு பாருங்களேன். அப்பா அம்மா ஏத்துப்பாங்களான்னு கேட்டு பாருங்க. நண்பர்கள் ஏத்துப்பாங்களான்னு கேட்டு பாருங்க. ஒருத்தர் இந்த உலகத்துல ஒரே ஒருத்தர் நீங்க செய்த பாவத்தை தெரியாம நான் கொலை பண்ணிட்டேன்டா, அந்த தவறுக்காக ஜெயிலுக்கு நீ போயிடுறியா அப்படின்னு கேட்டு பார்த்தா ஒருத்தர் கூட போக மாட்டாங்க. இன்னைக்கு உலகத்துல பாவத்தை ஏத்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது. நீங்க வேணா நான் இங்கேயே தான் நிக்கிறேன், நீங்க கூட கேட்டு பாருங்க, சொல்லி பாருங்க. கண்டிப்பா நிச்சயமா ஒருத்தர் கூட உங்க பாவத்தை ஏத்துக்க மாட்டாங்க. அப்பா அம்மா ஏத்துக்க மாட்டாங்க, அண்ணன் தம்பி ஏத்துக்க மாட்டாங்க, அக்கா தங்கச்சி ஏத்துக்க மாட்டாங்க, நண்பர்கள் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க செய்த பாவம் உங்களோட தான் வரும். அப்ப அந்த பாவத்திலிருந்து வழிதான் என்ன, அது தப்பிக்கிறதுக்கு நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தாங்க வழி. நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க. அவர் ஒருத்தரால மட்டும்தாங்க நம்மளுடைய பாவத்தெல்லாம் ஏத்துக்குன்னு நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தாங்க. அவரால் மட்டும்தான் முடியும். அதனால இந்த அருமையான இந்த காலை வேளையில அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ பாவங்கள் செய்திருக்கலாம். அந்த பாவத்தை எல்லாம் நீங்க ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு விட்டு விட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும். இந்த அருமையான இந்த காலை வேளையில இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன். நீங்க தவறுகள் செய்திருக்கலாம், ஆனா இனிமேல் பட்டு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆமேன். அல்லேலூயா.